அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இது நலந்தானா. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பூமிக்கு எப்படி ஆறுகளோ அதே மாதிரி மனித உடலுக்கு ரத்தம். ஒரு மனிதன் உயிரோட்டத்தோட வாழணும்னா ரத்த ஓட்டம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு மருத்துவத்துறையில எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கு. அதுக்கு ரத்தத்துல செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ரத்தம் சார்ந்த படிப்பு தான் ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, ரத்தம் உறைதல் அப்படின்னா என்ன, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே மாதிரி அனிமியான்னு சொல்றாங்களே இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, ரத்தம் சார்ந்த மரபணு பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் அப்படின்னு சொல்றாங்களே இதுல பாதிப்புகள் ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும், ரத்தம் சார்ந்த புற்றுநோய் எதனால ஏற்படுது, அது மட்டும் இல்லாம குறிப்பா குழந்தைகளுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜனனி அருள் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் கொஸ்டின். அதாவது ஹெமட்டாலஜி, இந்த ரத்தவியல் மருத்துவம் அப்படின்னு என்ன டாக்டர்? ஸோ ஹெமட்டாலஜி அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமனாக நம்மளுக்கு புரியுது சம்திங் டு டூ வித் பிளட். ஸோ திஸ் டீல்ஸ் வித் கம்ப்ளீட் பிளட் டிசார்டர்ஸ். ஸோ இப்போ பிளட் அப்படின்னா நம்ம பிளட்ல நீங்கள் முதலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 அணுக்கள் இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது ஒன்று வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒன்று ஒயிட் பிளட் செல்ஸ், அண்ட் மூணாவது வந்து பிளேட்லெட்ஸ், அதாவது ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள். இந்த 3த்துல வரக்கூடிய டிசீசஸ் ஆல் டுகெதர் சேர்ந்தது தான் நம்ம ஹெமட்டாலஜின்னு சொல்றோம். இது ஒரு நார்மலாக வந்து வெறும் ஒரு அனீமியா, அதாவது நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, ரத்த சோகையிலிருந்து பிளட் கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் இந்த ஹெமட்டாலஜி அண்ட் ஹெமட்டோ ஆன்காலஜி ஃபீல்ட். டாக்டர், நீங்க வந்து குழந்தைகளுக்கான ரத்தவியல் மருத்துவ நிபுணரா இருக்கீங்க. குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரத்தம் சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு டாக்டர்? ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களோட பிளட் டிசார்டர்ஸ்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பர்த் டில் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதுதான் நம்ம வந்து காமனாக பார்க்குற ஃபீல்ட். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம ரத்த அணுக்கள் அதாவது ஆர்பிசிஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசிஸில் காமனாக நம்மளுக்கு வரக்கூடியது வந்து ஒரு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது நம்மளுக்கு ரத்த சோகை. இது வந்து நம்மளுக்கு அயன் பற்றாக்குறையினால வருது. அடுத்தது நிறைய ஜெனட்டிக் காரணங்கள்னால அனீமியா வரலாம். அதாவது நம்ம சொல்கிற தாலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, G6PD இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தோ, இல்லை அதுக்கு தேவையான ஏதோ ஒரு என்சைம் குறைபாடாக இருந்தோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. இதனால் நம்மளுக்கு அனீமியா வரலாம். அடுத்தது நம்ம வெள்ளை அணுக்கள் பார்த்தோம்னா வெள்ளை அணுக்களுமே வந்து ஒன்று கவுண்ட் நம்மளுக்கு கம்மியாக இருக்கலாம், இல்லை கவுண்ட் நார்மலாக இருந்தாலுமே அது சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எதிர்ப்பு சத்து குறைபாடான டிசீசஸ். இதுவுமே இம்யூனாலஜி, இதுவுமே ஹெமட்டாலஜிக்குள்ளே தான் வருது. இன்னொன்று நம்மளோட இந்த வெள்ளை அணுக்கள் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை அதில் பிளாஸ்ட் அதாவது இந்த ஏடிபிக்கல் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்மளோட பிளேட்லெட்ஸ்ன்றது வந்து அந்த தட்டணுக்கள். இதனால வந்து பிளேட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு அந்த ப்ளீடிங்காக நம்மளுக்கு தேவை. அதாவது டு ஸ்டாப் த ப்ளீடிங் ஃபார் எனி பிளட் கிளாட்டிங் நம்மளுக்கு பிளேட்லெட்ஸ் தேவை. ஸோ இது கம்மியாக இருக்கிறதுக்கும் ஜெனட்டிக் காசஸ் இருக்குது, நான் ஜெனட்டிக் காசஸ் இருக்குது. இதனால் நம்மளுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இது இல்லாமல் தனியாக ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு ஒரு 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தேவை. அதாவது நம்ம இடிச்சுக்கிறோம், நம்மளுக்கு ரத்தம் உறையுது, இந்த ரத்தம் கட்டணும் அப்படின்னா ஒரு 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கணும். இது எல்லாமே சரியான அமௌண்ட்லேயும் இருக்கணும், அண்ட் இருக்கிற அமௌண்ட் கரெக்டாக வேலையும் செய்யணும். அதாவது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ளீடிங் அண்ட் கிளாட்டிங் ஒழுங்காக நடக்கும். ஸோ இதில் எந்த டிசார்டருமே எல்லா டிசார்டர்ஸுமே சில்ட்ரன்லையுமே ப்ரெசென்ட் ஆகும். இந்த ரத்தம் சார்ந்த நோய்கள், அப்புறம் இந்த ரத்த புற்றுநோய் இதெல்லாம் ஜெனட்டிக்கா டாக்டர்? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரத்த புற்றுநோய் அப்படின்றது வந்து ஜெனட்டிக் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெரிடிட்ரியும் ஜெனட்டிக்கும் வந்து வேற. ஜெனட்டிக்னா ஒரு மரபணு மாற்றம் இல்லையா? ஸோ மரபணு மாற்றம் தான் நடக்குது, ஆனால் அது ஜெனட்டிக் அதாவது ஹெரிடிட்ரி கிடையாது. ஸோ அப்பா அம்மாக்கு இருந்து வரது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பொராடிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்குத்தானே நடக்கக்கூடிய ஒரு மரபணு மாற்றம். இப்போ இது நம்ம பெரியவங்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் ஃபேமிலியில இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால வரது கிடையாது. வெறும் இந்த நான் கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த தாலசீமியா இதெல்லாமே வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்து வரலாம். அதாவது நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கு அப்படின்னா அந்த மியூட்டேஷன் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கலாம். ஸோ அவங்களோட வரக்கூடிய குழந்தைங்களுக்கோ கிராண்ட் சில்ட்ரனுக்கோ யாராவது ஒருத்தருக்கு அந்த ஃபுல் டிசீஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஆனால் கேன்சரஸ் கண்டிஷன் வந்து அன்லைக் இன் அடல்ட்ஸ் அது வந்து ஹெரிடிட்ரி கண்டிஷன் கிடையாது. ஸோ கேன்சரஸ் இல்லாத நான் கேன்சரஸ் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க.
இதுக்குண்டான அணுகுமுறை என்ன? ஸோ இப்போ நம்ம காமனாக சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு அயன் டெஃபிஷியன்சி. நம்ம ஏன் வந்து இந்த ரத்த சோகையை ரொம்ப காமனாக சில்ட்ரனுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சில்ட்ரனுக்கு தான் ரொம்ப காமனாக அனீமியா வரும். ஸோ ஒரு குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து ரிஸ்க் ஆஃப் அனீமியா ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க ரேட் ஆஃப் க்ரோத் ரொம்ப அதிகம். ஒரு குழந்தை வந்து 3 kgsல பிறந்து அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக வளரணும் அப்படின்னும் போது இந்த மசில் க்ரோத், போன் க்ரோத் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அயன் தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் ஒரு ரொம்ப மோஸ்ட் காமன் பாக்கெட் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி வரக்கூடிய ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி. நம்ம அந்த 12 to 18 இயர்ஸ் அப்படின்னும் போதும் நம்மளோட ரேட் ஆஃப் க்ரோத், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக வரலாம். ஸோ இது எதனால் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை சப்போஸ் வந்து ப்ரீ டேர்மாக இருக்காங்க, அதாவது நம்ம குறை மாசத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அம்மா கிட்டேருந்து வர வேண்டிய அயன் வரத்துக்கு முன்னாடியே பிறந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இந்த சைல்டுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வரலாம். அடுத்து ரொம்ப காமனான விஷயம் வந்து நம்ம வந்து அந்த கவு மில்க் கொடுக்கறது. நம்ம வந்து இப்போ 1 வயசு தாண்டி நம்ம வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் குழந்தைங்களுக்கு. பட் நம்ம நிறைய பால் கொடுக்கறதுனால அயன் டெஃபிஷியன்சி வரும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது ஏன்னா நிறைய நம்ம பால் கொடுக்கும்போது நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்ற அயனை கூட அதோட அப்சார்ப்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 400 to 500 ml தாண்டி நம்ம மில்க் கொடுக்கக்கூடாது. ஸோ பாப்பா சாப்பிடல அதனால இந்த மில்க் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 glasses ஆஃப் மில்க் கொடுக்கறது வந்து இஸ் நாட் ஐடியல். ஆக்சுவலி அதனால் அயன் டெஃபிஷியன்சி அண்ட் போக போக மால் நியூட்ரிஷன் தான் வரும். ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ் பை டூயிங் தட். அதர் தென் தட் அகெயின் நம்மளோட அடாலசன்ஸ்லையும் தே வில் நீட். ஸோ இது எல்லாமே இந்த டைமில் நம்ம ரெகுலராக அயன் சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப தேவை. ஸோ அடுத்தது நம்ம ஹீமோலைட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் உறையிற தன்மை உள்ள டிசீசஸ். ஸோ இப்போ இந்த ரத்த உறையிற தன்மை உள்ள டிசீசஸ் வந்து தீஸ் ஆர் ஜெனட்டிக் டிசீசஸ்ன்றதுனால ரொம்ப ஏர்லியராக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாலசீமியானா தாலசீமியா மேஜர் தான் நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தாலசீமியா கேரியராக இருக்கிறவங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பெருசாக டிசீஸ் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் இந்த சைல்டுக்கு 6 months ஆஃப் ஏஜ்லேயே ஹீமோக்ளோபின் ரொம்ப ட்ராப் ஆகி தே மைட் நீட் அட்மிஷன், தே மைட் நீட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் ஏற்ற வேண்டிய அளவுக்கு சுச்சுவேஷன் வரலாம். நம்மளோட லிவர், ஸ்ப்ளீன், அதாவது நம்ம வயிறு வீக்கமாகி கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் அளவுக்கு வந்து வரலாம். ஒரு 6 months ஆஃப் 1 year ஆஃப் ஏஜ்குள்ளேயே தே கேன் ப்ரெசென்ட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் இஸ் டெக்னிக்கலி நாட் ஃபங்க்ஷனிங் வெல். ஸோ அதனால் தே வில் நீட் கண்டினியூஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் டு கோ ஆன். ஸோ இதெல்லாம் வந்து இஸ் அ மார்க்கர் தட் தே நீட் மோர் டெஸ்டிங் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான பிளட் டெஸ்ட் தான். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து வெறும் ஹெச்பி எலக்ட்ரோஃபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் நம்ம பண்ணும்போது இந்த தாலசீமியா, சிக்கிள் செல் அனீமியாலாம் ஒரு அப்நார்மல் ஹீமோக்ளோபின் வேரியன்ஸ் இது எல்லாமே அதில் பிக்கப் ஆகிடும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிளட் டெஸ்ட் தட் வீ கேன் டூ. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் தாலசீமியா இருக்குது, நம்ம ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்திருக்கு அப்படின்னா ஆன்டினேட்டலாகவே நம்ம ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆன்டினேட்டலாக அந்த மதர் இஸ் ஹேவிங் இந்த கேரியர் ஸ்டேட் அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு செக் ஃபார் த ஃபாதர் ஆல்சோ. ஸோ 2 பேருக்குமே இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு டிசீஸ் இருக்கிற சான்ஸ் வந்து இஸ் வெரி ஹை. ஸோ வித் எனி ஃபேமிலி ஹேவிங் ஏதாவது ஒரு ரிமோட் ஒரு கசனுக்கு இருந்தது, யாரோ ஒருத்தருக்கு இருந்ததுனாலும் இது ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ இன் அன் ஆன்டினேட்டல் ஸ்கிரீனிங். ஸோ அளவுக்கு அதிகமாக பால் கொடுக்கறது கூட வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து ரத்த சோகை, அதாவது நியூட்ரிஷனல் அனிமியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ அதுதான் நம்ம சொன்னது. இப்போ நம்மளுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சின்றது வந்து நியூட்ரிஷனல் அனிமியா. ஸோ அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த ஏஜ் குரூப்பில் வரலாம். ஒன்று இன்க்ரீஸ்ட் அயன்னாலேயோ இல்லை டிக்ரீஸ்ட் அயன் அண்ட் B12 இந்த டயட்னாலேயோ. ஸோ இப்போ நம்ம டயட்டில் வந்து இப்போ குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதனால் they are not able to take in enough nutrition. ஸோ நம்ம அட்லீஸ்ட் இஃப் வி ஃபோக்கஸ் நம்ம ஒரு மீலில் அவங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, ஒரு டேல நம்ம வந்து இனஃப் ப்ரோட்டீன், அதாவது நட்ஸ், வெறும் டேட்ஸ் மட்டும் இல்லை, டேட்ஸு, நட்ஸு, மற்ற க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிட்ட ட்ரை பண்ணாலே தே வில் கெட் இனஃப் அயன் இன் தேர் டயட். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேன்சரஸ், நான் கேன்சரஸ் இந்த மாதிரி நோய்களை பிரித்து நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த ரொம்ப கொடிய நோய்கள் இருக்குல்ல, லுக்கேமியா, அந்த மாதிரிலாம் வரக்கூட வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ இந்த பிளட் கேன்சர் தான் நம்மளுக்கு லுக்கீமியா. ஸோ லுக்கீமியாவில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ லுக்கீமியான்றது வந்து ALL, AML, அதாவது அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா அண்ட் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. இது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வெள்ளணுக்கள். ஸோ வெள்ளணுக்கள் வந்து அப்நார்மல் செல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி கேன்சரஸ் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து லுக்கீமியா. ஸோ அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக இந்த அப்நார்மல் கேன்சரஸ் செல்ஸ் வந்து is getting produced
இல்லைங்களா? ஏன்னா அது பிளட்ல இருக்குது, இது வந்து ஒரு ஆர்கனில் இல்லை. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக இந்த செல்ஸ் போகுது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஏஜில் வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம காமனாக வந்து ஒரு 5 to 15 இயர்ஸில் வந்து இந்த லுக்கீமியா ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் 1 வயசு குழந்தைங்கள்லாம் கூட நம்ம லுக்கீமியா ப்ரெசென்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த லுக்கேமியாவில் வந்து நிறைய வகைகள் இருக்கா டாக்டர்? ஸோ இப்போ இந்த லுக்கீமியா அப்படின்றது வந்து ப்ராடாக நம்மளுக்கு 2 டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒன்று அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. இது ரெண்டுமே நம்ம வெள்ளை அணுக்களில் வரக்கூடிய லுக்கீமியாஸ் தான், அதான் பிளட் கேன்சர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே மோஸ்ட் காமன் நம்ம சில்ட்ரனுக்குன்னு பார்த்தா ALL. ஸோ அதாவது அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா. இது 1 வயசு குழந்தையிலேருந்து யாருக்கு வேணாலும் வரலாம். பட் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ அடல்ட்டில் நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டேஜ் 1 கேன்சர், ஸ்டேஜ் 2 கேன்சர்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டேஜ் 4 வந்துருச்சா அந்த மாதிரி லுக்கீமியாவில் கிடையாது. ஸோ லுக்கீமியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இது ஏன் நம்மளுக்கு முக்கியம்னா, இதை வச்சு தான் அது வந்து எவ்வளோ க்யூர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த அவேர்னஸ் இது எல்லாமே நம்ம எதுக்கு பேசுகிறோம்னா, நம்மளுக்கு சில்ட்ரனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் நம்ம அவங்க ஏர்லியாக வராங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி வராங்கன்னா, the cure rate of leukemia is more than 95% in children, unlike in adults. ஸோ இப்போ இவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு லுக்கீமியா இருந்தா அப்படின்னா, ஜென்ரலி வந்து ஒரு ரெக்கரண்ட் ஃபீவர், ஒரு ரிப்பீட்டடாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி ஜுரம் வருது, ஆர் ரொம்ப வந்து பேல் ஆகிட்டாங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ப்ளீடிங் இருக்குது, பல்லில் ப்ளீடிங் இருக்குது, ஆர் திடீர்னு வெயிட் லூஸ் பண்ணுறாங்க, சைல்டு வந்து ஒழுங்காக சாப்பிடல, அவங்களுக்கு போன் பெயின் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்கும். பட் கொஞ்சம் க்ரானிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 months இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு when they bring to us, we do first a simple blood test. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த CBC, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதில் நம்ம சொன்ன அந்த 3 அணுக்களும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வெள்ளை அணுக்கள், RBCs, பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே என்ன கவுண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது we will know அந்த வெள்ளை அணுக்கள் வந்து கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர் இந்த அப்நார்மல் செல்ஸோட பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது then we go into further blood test. அதோட ஜெனட்டிக் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் அதை பண்ணி தான் நம்ம இது என்ன டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய சர்ஜரியோ ஆப்ரேஷனோ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு இது இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் கம்மிங் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் லுக்கீமியா அப்படின்னு பார்த்தோம்னா, லுக்கீமியாவோட ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி கீமோதெரப்பி. ஸோ அனதர் காமன் கொஸ்டின் வந்து, குழந்தைங்களுக்குலாம் கீமோ கொடுக்க முடியுமா, குழந்தைங்க வந்து கீமோதெரப்பியை டாலரேட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு காமனான ஒரு கொஸ்டின். வி ஆர் வெரி ஸ்கேர்டில் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம கீமோ கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து அடல்ட்டை விட குழந்தைங்களோட டாலரபிலிட்டி டு கீமோதெரப்பி வந்து இஸ் மச் பெட்டர். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நம்ம நார்மலாக சொல்கிற கீமோ சைட் எஃபெக்ட்ஸ், பட் தேர் டாலரபிலிட்டி இஸ் வெரி குட் அண்ட் த கியூர் ரேட் ஆஃப் சைல்ட்ஹுட் லுக்கீமியா இஸ் மச் பெட்டர் தென் அன் அடல்ட் லுக்கீமியா. ஸோ இது இல்லாத மற்ற கேன்சர்ஸும் பாடியில் வரலாம். ஸோ அதாவது நம்ம ஒரு லிம்ஃப் நோட், அதாவது நெறிக்கட்டி, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்வியஸாக ஒரு நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. இது ஒரு நார்மல் இன்ஃபெக்ஷனால் வந்த நெறிக்கட்டியாக கூட இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெக்கரண்ட்டாக நம்மளுக்கு சளி பிடிக்கிறது, தொண்டை வலி இருக்குது, அதனால் கூட ஒரு நெறிக்கட்டி இருக்கலாம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த நெறிக்கட்டி வந்து ஓகேவா, அதுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணி அது குறையுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு ஸ்மால் நெறிக்கட்டி அப்படியே ஒரு 6 மாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது, அது குறையவே இல்லை, ஆர் சைஸ் பெருசாகிட்டே இருக்குன்னா இட் கேன் மீன் தட் ப்ராபப்ளி அது ஒரு லிம்ஃபோமாவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் ஏர்லியர்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜாக இருக்கும்போது வெறும் அதை ரிமூவ் பண்ணுறது மட்டுமே முழுமையான ட்ரீட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி அதை நம்ம பரவன அப்புறமா நம்ம போகும்போது தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெக்ட்ரம் இஸ் கோயிங் டு வர்சன். நீங்கள் பேசும்போது வந்து இந்த தலசீமியா டிசீஸ் பற்றி சொல்லும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் சொன்னீங்க. இதை தவிர்க்க முடியுமா? அதே மாதிரி ப்ரீ ப்ரெக்னன்சி பிளான்லாம் பண்ணும்போதே ஓகே தெரியுது இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு அதை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கா? தாலசீமியா இஸ் அ வெரி ப்ரிவென்டபிள் டிசீஸ். நம்ம ஏன் இப்போ தாலசீமியா, சிக்கிள் செல் அவேர்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் இது. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ் அப்ராடில் வந்து ரெகுலராக ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங்கில் இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ வெதர் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ, பட் நம்ம இப்போ இந்தியாவில் நம்ம கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்ம செக் பண்ணுறோம். இல்லை மதருக்கு ஏற்கனவே அனீமியா இருந்ததுன்னா ஒருவேளை தாலசீமியா இருக்குமா அப்படின்றதுக்கு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி HP எலக்ட்ரோஃபோரோசிஸ்ன்ற ஒரு டெஸ்ட், இது ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட். ஸோ இதை நம்ம பண்ணும்போது அவங்க தாலசீமியா கேரியராக இருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க தாலசீமியா கேரியராக இருந்தால் நம்ம ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணணும். ஸோ இன் டர்ன் இப்போ இவங்க 2 பேருக்குமே தாலசீமியா கேரியர்ஸாக இருக்காங்கன்னா, இப்போ இவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது there is a risk of getting a thalassemia child. ஸோ இதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்னா, we should plan IVF and அதுக்கு முன்னாடியே you should do pre-genetic அந்த implantationக்கு முன்னாடி you can check whether they have the thalassemia gene. ஸோ அந்த மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு they can go for IVF.
ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது முதல் குழந்தை ஏற்கனவே தாலசீமியாவாக இருந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக திஸ் இஸ் வாட் வி ரெக்கமெண்ட். அண்ட் இட் இஸ் பெட்டர் டு ஃபைண்ட் அவுட் பிஃபோர் கோயிங் ஃபார் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிவிட்டு இதை கண்டுபிடிக்கிறது வந்து திஸ் இஸ் ஹவு வி கேன் ப்ரிவெண்ட் அ பர்த் ஆஃப் அ தாலசீமியா சைல்டு. ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடிக்கடி கேள்விப்படுற ஒரு டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து பெரியவங்களுக்கு பண்ணுவாங்க, ஓகே, குழந்தைகளுக்கும் பண்ணலாமா? அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்களேன். ஸோ இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா சீரியஸான டிஸார்டர்ஸோட க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அது மட்டும்தான். இப்போ நம்ம பிளட்டு கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஒன்லி மேனேஜ்மெண்ட். அதாவது அதை கண்டிப்பாக இந்த டிசீஸ் வந்து நம்ம மாற்றி 100% க்யூர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இஸ் தேர் ஒன்லி இன் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இப்போ நம்ம தாலசீமியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்தே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இது எப்படி இப்போ ஒரு நாள் நிற்கும்? இது நிற்காது. ஏன்னா திஸ் சைல்டு இஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூசிங் திஸ் அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் இல்லைங்களா, அந்த அப்நார்மல் ஹீமோக்ளோபின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல செல் நம்ம அந்த உடம்புக்குள்ளே செலுத்தி இதுக்கப்புறம் அது நார்மலான ஹீமோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாலசீமியா ரிவர்ஸ் ஆகிடும். பேசிக்காக இவ்வளோ தான் கான்செப்ட் ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து இது ஏதோ சர்ஜரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சைல்டுக்கு தாலசீமியா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மோஸ்ட்லி வந்து சிபிலிங் தான் மேட்ச்டாக இருப்பாங்க. அதாவது ஹெச்எல்ஏ மேட்சிங்னு சொல்லுவோம், அது ஒரு பிளட் டெஸ்ட் தான். ஸோ இப்போ நம்ம அந்த சைல்டுக்கு அந்த ஹெச்எல்ஏ எடுத்துட்டு இந்த ஹெச்எல்ஏ யாருக்கு மேட்ச் ஆகுது, நம்ம நார்மலாக இப்போ ஒரு பிளட் குரூப் எப்படி மேட்ச் பார்க்குறோம், நீங்களும் ஓ பாசிட்டிவ் நானும் ஓ பாசிட்டிவான்னு பார்க்குற மாதிரி we will do ஹெச்எல்ஏ மேட்சிங். ஸோ இப்போ இதில் யாருக்கு ஃபுல்லி மேட்ச்டாக இருக்கும் அவங்க தான் டோனர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட செல்ஸ் எடுத்து கொடுப்போம். இப்போ இந்த செல்ஸ் எடுத்து கொடுக்கறதுல எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 days இந்த டோனருக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுவோம். ஏன்னா நம்ம மேரோக்குள்ளே இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வந்து வெளியில் வரணும். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு நார்மலாக நம்ம அப்படி பிளட் டொனேஷனுக்கு பிளட் எடுக்கிறோம் அந்த மாதிரி we will just take out the blood. ஒரு லைன் போட்டு we will only take out the blood. ஸோ இந்த பிளட்டை நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் ரிச்சான பிளட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 7 days we will give கீமோதெரப்பி. நம்ம அவங்களுக்கு இருக்கிற அந்த அப்நார்மல் செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா தான் நம்ம புது செல்ஸ் கொடுக்கும்போது அது அப்டேக் ஆக முடியும். ஸோ 7 days நம்ம கீமோ கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்த செல்ஸை we will infuse. நம்ம இன்ஃபியூஸ் ஆன பிறகு இப்போ அடுத்த 2 weeks பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடியில் நம்ம செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம். இப்போ இந்த புது செல்ஸ் புதுசாக வந்து வேலை செய்யணும். ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 weeks தான் நம்மளோட ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ கொடுத்தது இந்த உடம்புல பொருந்தி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் தான் ஒரு 1 month ஆகும். இதுதான் நம்மளோட போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது சொல்கிறோம். இந்த டைமில் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்கலாம், பிளட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை இருக்கும். பட் ஒன்ஸ் இதை அக்செப்ட் ஆகி நம்ம அடுத்த 2 to 3 months நம்ம பார்க்குறோம் பேஷண்ட் இஸ் டூயிங் ஃபைன், அதாவது நம்ம கொடுத்த ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி. ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் transplant ஆகி they have accepted, they have started making now they are making normal hemoglobin. thalassemia cells they are not making anymore. ஸோ ஒருத்தரோட உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் நல்ல உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்? ஸோ இது வந்து நம்ம நியூட்ரிஷனாக பண்ணக்கூடியது வந்து இந்த 2 விஷயம் தான். அதாவது நம்ம அயன் அண்ட் B12 ரிச்சான ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். ஸோ அயன் B12 இது எல்லாமே நட்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரோட்டீன்ஸ், ஒன்று அனிமல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் இருக்குது, எல்லா பச்சை காய்கறிலையுமே அயனும் இருக்குது, B12 இருக்குது. இதெல்லாம் நம்ம பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே we should try to take in a day. நம்ம ஏன்னா வந்து நம்மளோட டெய்லி ரிக்குவயர்மெண்ட் முக்கியம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் நட்ஸ் சாப்பிட்றதுல பாயிண்ட் இல்லை. நம்ம வந்து டெய்லி இதை சாப்பிட்டா தான் நம்ம டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது இன்னொரு சின்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டெஸ்ட் எடுக்கிறாங்களே, அப்போ வந்து ரத்தம் உறைதல், அதே மாதிரி ரத்த ஓட்டம், இது வந்து அந்த டெஸ்ட்டில் எடுக்கிறாங்க. இது எதுக்காக டாக்டர்? ரத்தம் உறைதல் தான். அதாவது நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இந்த டெஸ்ட் வந்து நம்ம காமனாக எல்லாருக்குமே பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் நம்ம பண்ண போகிறோம், இல்லை ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ப்ளீடிங் இருக்கக்கூடிய தன்மை உள்ள ஏதாவது டிசீசஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணால் தான் we can be prepared for extra bleeding during a procedure. ஸோ இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் வந்து எதனால் வரலாம்னா, ஒன்று பிளேட்லெட் சரியாக வேலை செய்யாததுனால வரலாம், ஒன்று பிளேட்லெட் டிஸார்டர்ஸ்னால வரலாம், இல்லைனா அந்த கோஆகுலேஷன்
ஃபேக்டர்ஸ், அந்த 13 ஃபேக்டரும் நம்மளுக்கு கரெக்டான அளவில் உடம்புல இருக்கணும். அப்போ தான் அது வந்து யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் கிளாட்டிங். ஸோ இதில் காமன் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுது. அதாவது ஃபேக்டர் 8 குறைபாடு இருக்கிறது வந்து ஹீமோஃபீலியா. இது காமனாக வந்து மேல்ஸ்க்கு மட்டும் வரும். ஸோ ஏன்னா அது மேல் ஜீன் மியூட்டேஷனில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரெசென்ட் ஆகலாம்னா, ஒரு ஹிஸ்ட்ரி ரொம்ப சட்டிலாக இருக்கும். நம்ம வந்து எங்கேயோ இடிச்சிக்கிட்டாங்க, அந்த முட்டியில் வந்து லைட்டாக ரத்தம் கட்டி இருந்துச்சு, அது ஒரு 4-5 நாள் ஆச்சு சரியாகிறதுக்கு அப்படின்றத இதை நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இக்னோர் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மைல்டு ப்ளீடிங்காக இருக்கலாம். இது சிவியராக இருந்தால் ரொம்ப ஏர்லியராகவே ப்ரெசென்ட் ஆகும். சின்னதாக இடிச்சிட்டதே ஒரு பெரிய விஷயமாயி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம பிளட் போடுற அளவுக்கு தேவைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்தாவது நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கின்ல நம்மளுக்கு வந்து பெட்டிகே இல்லை எக்கிமோசிஸ், அதாவது ஸ்கின்ல நம்மளுக்கு ரத்த கசிவு ஆகிற மாதிரி விஷயங்கள், இல்லை நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் நம்மளுக்கு ப்ளீடிங் வருது, இல்லை நம்ம இடிச்சிக்கிட்டோம், ஒரு தடுப்பூசி போட்டாங்க ஆனால் தடுப்பூசி போட்ட இடம் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆயிடுச்சு, ரத்த கட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் காமன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 டைம் நடக்குது அப்படின்றது வேறு. பட் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நடந்திருக்கு, இல்லை மூக்கிலேருந்து அடிக்கடி ரத்தம் வருது, இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா தேர் கேன் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் பிளட் டிஸார்டர். பட் இது நம்ம தெரியாமல் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகும்போது நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ப்ளீடிங் வரலாம். ஸோ இதோட மார்க்கராக தான் நம்ம வந்து அந்த ப்ளீடிங் ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. ரத்த கசிவு வந்து ஆகிறதுக்கு தன்மை இருக்கா இல்லையான்ட்டு. அது நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு சான்சஸ் ஹை அப்படின்றதுனால. ரத்தவியல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பேலார் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளிராக தெரியுறாங்க பார்க்கறதுக்கு, இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, இல்லை இடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரத்தம் கட்டுது, இல்லை வந்து ஏதாவது நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வருது, இல்லை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஹிஸ்ட்ரி இருந்தது, அடிக்கடி ரத்தம் ஏற்றினாங்க, இல்லை ஏதோ ஒரு அனீமியா பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு இவாலுவேட் பண்ணாங்க, அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் it is better நம்ம ஒரு pediatric hematologist பார்த்துட்டு we can do the simple blood test to rule out நம்மளுக்கு வந்து we are absolutely fine. அது ஒரு சாதாரண ஒரு அனீமியா அயன் டெஃபிஷியன்சியா இருந்தால் கூட நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சு அது கரெக்ட் பண்ண வேண்டியது வந்து இஸ் வெரி இம்பரேட்டிவ். ஸோ ஜஸ்ட் அவேர்னஸ் தட் பிளட் டிஸார்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் வரலாம், அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சு ரொம்ப சிம்பிளாகவே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, குறிப்பா குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ், இப்படி எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கமா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.